தொடக்க நூல் அதிகாரம் 11 வரை. பாபில் கோபுரத்திலிருந்து ஆபிரகாமின் விசுவாச பயணம் வரை தேவன் மனிதரை எப்படி வழிநடத்தினார் என்பதை காணலாம். மனிதர்கள் அகம்பாவத்தால் வானத்தை தொடுமளவிற்கு கோபுரம் கட்ட நினைத்தார்கள். ஆனால் தேவன் அவர்கள் மொழியை குழப்பினார். உருவானது பாபில் கோபுரம். கடவுள் ஆபிராமை அழைத்தார். உன் நாட்டை விட்டு நான் காட்டும் தேசத்திற்கு போ என்றார். கடவுள் இந்த நிலம் உன் சந்ததிக்கு என்று வாக்குத்தத்தம் அளித்தார். பஞ்சத்தினால் ஆபிராம் எகிப்திற்கு சென்றார். அங்கு ஒரு சோதனை. ஆபிராமும் லோத்தும் பிரிந்தார்கள். நல்ல நிலத்தை லோத்து தேர்ந்தெடுத்தான். கடவுள் ஆபிராமோடு இருந்தார். போரில் சிக்கிய லோத்துவை காப்பாற்ற ஆபிராம் வீரத்தோடு சென்றார். வானத்து விண்மீன்களைப் போல உன் சந்ததி உருவாகும் என்று ஆபிராமை கடவுள் ஆசிர்வதித்தார். ஆரால் அவசரப்பட்டால். ஆகாரின் மூலம் இஸ்மாயில் பிறந்தான். பாலை நிலத்திற்கு துரத்தப்பட்டாள். கடவுள் அவளுக்கு துணையாக நின்றார். ஆபிராம் ஆபிரகாம் என்றும் சாராய் சாராய் என்றும் மாற்றப்பட்டது. உடன்படிக்கை நிறைவேறியது. 3 வானதூதர்கள் ஆபிரகாமை சந்தித்தனர், ஒரு அற்புத ஆசீர்வாதத்துடன். சோதோம் நகரம் தீ மற்றும் கந்தகத்தின் மூலம் அழிக்கப்பட்டது. லோத்து காப்பாற்றப்பட்டான். ஆபிரகாம் காப்பாற்றப்பட்டார். அபிலமேக்கு மனம் மாறினான். மனிதன் தவறினாலும் கடவுள் தன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.